வணக்கம் நண்பர்களே. புலன்களை ஏன் நம்ம கட்டுப்படுத்தணும்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்ற அந்த கரணமாகட்டும் சரி, அதுக்கு வெளியே இருக்கிற இந்திரிய கரணங்கள், இப்போது அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தாத விட்டுட்டோம்னா, நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேயே இந்த தேகம் தேகத்தினுடைய இயக்கமும் எதுவுமே இல்லாத போயிடும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஆன்மா இருக்குது, அதுக்கு அடுத்த ஜீவநிலை, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கரணங்கள்னு சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு மெய், வாய், கண், மூக்கு, இந்த மாதிரி கரணங்கள் இருக்குது, இந்திரிய கரணங்கள். ஆக இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசைன்ற ஒரு விஷயத்தால் தான், இந்த இச்சா சக்தியால் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அது 7 சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பழைய இதெல்லாம் கூட நான் போட்டிருப்பேன். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்றது 3. பிறகு மேற்பட்டு மாயாசக்தி, சுத்த மகாமாயை, அப்புறமா ஆதிசக்தி, சிற்சக்தி, இப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரோட பாட்டிலெல்லாம் கூட வரும், அகவலில் கூட இருக்குது. என்னென்னா இவ்வளோ சக்திகளும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த மனித இனத்தையும் பார்த்திங்கன்னா இயக்கிக்கிட்டு இருக்கு. மனித இனம்ட்டு இல்லை, உயிரினம், எல்லா தேகங்களையும் வாழக்கூடிய உயிர்களை பார்த்திங்கன்னா இத்தனை வகை சக்திகளும், இதனையும் தாண்டி பல்வேறுபட்ட சக்திகள் சகலத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இச்சைன்ற அந்த எப்படி சொல்கிறது, அந்த பத்மாசுரன் சொல்லுவாங்க, அந்த முருகரால் வெல்லப்பட்ட ஒரு தத்துவம். அது பார்த்திங்கன்னா பரமாசுரன்றது, பத்மாசுரன்றது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் எழக்கூடிய, மனதில் எழக்கூடிய ஆசைகள் தான். அது பார்த்திங்கன்னா சதா நேரமும் பார்த்திங்கன்னா நம்ம தேகத்தில் ஆசைகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் ஆசைகள் உண்டாகிட்டே இருக்குன்னா, முதல்ல ஆன்மாவுக்கு பார்த்திங்கன்னா விளக்கம் கிடைக்கல. விளக்கம்னா என்னென்னா, ஞானம் பெறலைன்னா என்னென்னா, மெய் எது பொய் எதுன்னு தெரியல, நித்தியம் எது அனித்தியம் எதுன்றது தெரியல. நித்தியம்னா எது, இந்த பிரபஞ்சத்தில் எக்காலத்தும் இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு தெரியல. அனித்தியம்னா அழிஞ்சு போகிற பொருள், அழிஞ்சு போகிற விஷயம் எதுன்றதும் இந்த ஆத்மாவுக்கு தெரியல. இந்த விளக்கங்கள்லாம் ஆத்மா அதாவது என்னென்னா, இந்த விஸ்டம்னு சொல்கிறாங்களா ஆங்கிலத்தில், அதை அடையாததுனால என்ன ஆகுதுன்னா, ஞானம் பெறாததுனால என்ன ஆகுதுன்னா, ஆத்மா இந்த தேக வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட ஆரம்பிக்குது. தேக வாழ்க்கைன்றது மனித வாழ்க்கையும் இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இத்தனை வகை யோனி பேதங்களில் பலதரப்பட்ட பல கோடி 80 லட்சம் உயிர்கள் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆத்மா விளக்கம் பெறாததுனால இந்த உலகியல்லே பார்த்திங்கன்னா மூழ்கி ஒன்றும் பின்னாடி ஒன்று பிறவிகளை எடுத்துக்கிட்டே இருக்குது. போது நம்ம தேகத்தை இழக்கிறோம். இழந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த தேகம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மூலக்கூறு தாதுக்களால் இந்த தேகம் உற்பத்தி ஆகுது. அதாவது தந்தையினிடத்தை இருந்து செலுத்தப்பட்ட விந்துவும் தாயினிடத்தினை இருந்து இருக்கின்ற சுரோனிதமும் இரண்டும் கலந்து ஒரு உயிர் வாழ்க்கை ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில் கடவுள் ஏற்படுத்துகிறாரு. அதில் ஆத்மாவையும் புகுத்துறாரு. அதாவது என்னென்னா, இது ஒரு விதமான லாக்கு கர்ப்பப்பைக்குள்ளவே. எப்படின்னா, அந்த உயிரையும் தேகத்தையும் கடவுள் இணைச்சிடுறாரு. அது இதில் இந்த தேகத்தோடு கூடி இந்த உலகியல் அனுபவங்களை பெறணும் அப்படின்றது. இது என்னென்னா, அது செய்யக்கூடிய பாவக்கர்மங்களால் பார்த்திங்கன்னா இது நடந்துக்கிட்டே இருக்குது. அதால் இந்த சைக்கிளை விட்டு வெளியே வர முடியல, இந்த சுழற்சியிலேருந்து வெளியே வர முடியல. வருது, பாவத்தை தொலைக்கிறதுக்கு வருது, திருப்பி மேற்கொண்டு பாவத்தை செத்துக்கிட்டு போகுது. திருப்பியும் செய்த பாவத்துக்கு தொலைக்கிறதுக்கு திருப்பியும் கடவுள் இது பண்ணுறாரு, பூமிக்கு அனுப்புகிறாரு. திருப்பி பார்த்திங்கன்னா பாவத்தை சேர்க்குது. இப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஆத்மா ஓயாமல் இந்த உலகியல் சுழற்சியில் மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்குது. அதனால் என்னென்னா, ஏதோ ஒரு பிறவிலையோ ஏதோ ஒரு கட்டத்திலேயோ நம்ம இது பொய், இது நிலையானது கிடையாது, இந்த உயிர் வாழ்க்கையோ இல்லை இங்கே நாம்
பெறக்கூடிய அற்ப போகங்களும் வந்து பார்த்திங்கன்னா அழியக்கூடியது, எக்காலத்தும் நமக்கு கிடைக்கக்கூடாதது. இதெல்லாம் குறுகிய காலகட்டத்துக்கு உள்ள நம்ம இந்த போகத்தை அனுபவித்து எல்லாமே நம்மளை விட்டு மறைஞ்சு போகக்கூடியது. ஆக கடவுள் தரக்கூடிய ஒரு நித்தியமான மரணமில்லா பெருவாழ்வு என்னும் இன்பத்தை அடைவதற்குரிய வழியை வந்து ஆத்மாக்கள் வந்து தேடாமல் இப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆதலால் என்னென்னா, அதுக்கு தத்துவங்கள், அதாவது 96 தத்துவங்கள் இருக்குது. இந்த தேகத்தில் 96 தத்துவங்களால் ஆனது. 36 தத்துவம் அதனுடைய இது பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா 36 தத்துவம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். ஆக இந்த தத்துவங்களையும் கரணங்களையும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பயிற்சியின் காரணமாகவும் முயற்சி, தியானம், கடவுளுடைய மேல் செலுத்தக்கூடிய அன்பு, உயிர்களிடத்தை செலுத்தக்கூடிய இரக்கம், இது மாதிரி விஷயங்களால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பொய்யான உலகம், அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது வந்து பொய். இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் யாவுமே வந்து பொய். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிய போகுது. இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம கூட. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வரும்போது, வயோதிகம் ஏற்படும் போது மரணங்கள் ஏற்படுது. பல விதமாக ஏற்படுது மரணங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மரணம் ஏற்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கள் மூலயமா இறந்து போகிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வியாதிகள் வந்து இறந்து போகிறாங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா உயிர்கள் வந்து ஆத்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டோம் அப்படியே தான் இருக்குது.